வணக்கம் நண்பர்களே. குரூப் 4 தேர்வுக்கும், டிஆர்பி செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாமுக்கும் ரொம்ப மும்முரமா தயாரிப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கும் சீக்கிரமே அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கும் சேர்ந்த மாதிரியே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பெருசா நம்ம குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும், குரூப் 1க்கும் வித்தியாசம் எல்லாம் கிடையாது. மேத்ஸை பொறுத்தவரைக்கும் 2த்துக்குமான சிலபஸுமே சேம் தான். ஒரே சிலபஸ் தான். நான் உங்களுக்கு கொஷின் கொடுக்கும்போதுமே குரூப் 4க்கும் சரி, குரூப் 1க்கும் சரி யூஸ் ஆகிறது மாதிரியான கொஷின்ஸாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ அப்படின்னும்போது நீங்கள் 2த்துக்குமே சேர்ந்த மாதிரியே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், 25வது நாட்களுக்கான விடைகளை பார்க்கலாம். 121 ஒரு வட்டமான வயலின் பரப்பு 1,38,600 சதுர மீட்டர். அதற்கு வேலி அமைக்க மீட்டருக்கு ரூபாய் 440 வீதமாகும் செலவு. வயலோட பரப்பு கொடுத்துட்டாங்க, வேலி அமைக்கிறதுக்கான செலவு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆரம் கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r² தெரியாத தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1,38,600. இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். பாருங்கள், 2ஆம் வாய்ப்பாடு 11 2 22. இங்கே பார்த்தீங்கன்னா 6 2 12, மீதி 1 9 2 18, 3 2 6 2 0 இருக்கிறதால 2 0. திரும்பவும் 11ஆம் வாய்ப்பாடு 1 11 11. இங்கே பண்ணிங்கன்னா 6 11 66, மீதி 3 11 33, 2 0 கேன்சல், 2 0 அப்படியே வந்துடும். நமக்கு r² இந்த வகுத்தில் இருக்கிற 7 அந்த பக்கம் பெருக்கல்ல கொண்டு போயிடலாம். 6300 நம்ம வசதிக்காக நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா, அந்த 2 0வை 2 100 ஆகும். 63 9 7 63 பிரிச்சுக்கிட்டோமா? ஏன் அப்படின்னா இது r², நமக்கு r தேவை. 100க்கு ரூட் எடுத்தோன்னா 10, 9க்கு ரூட் எடுத்தோன்னா 3, 2 7 இருக்குது. அப்போ ரூட் எடுக்கிறோன்னா ஒரு 7. அப்போ ஆரம் என்ன கிடைக்கும்னா 721 ஒரு 0 210. இது ஆரம். ஆனால் அவங்க வேலி அமைக்கிறதுக்கான செலவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சுற்றளவு. வட்டத்தினுடைய சுற்றளவுக்கான ஃபார்முலா 2πr. அப்போ 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர். ஆரம் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 210 இன்ட்டு 1 மீட்டருக்கு 4 ரூபா 40 பைசா. ஸோ 4.40. 1 7 7 21 0. அப்போ 2 இன்ட்டு 22 44. 44ஐயும் ஒரு 30ஐயும் பெருக்கிறோம். வர ஆன்சரோட 4.40 பெருக்கிறோம். ஸோ மொத்தமாக பெருக்கணும்னு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5808 கிடைக்கும். புரியுதா? முதல்ல ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சுற்றளவு கண்டுபிடிச்சி அது கூட 4.40 பெருக்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 5808. சரியா? 122 ஒரு வட்டக்கோண பகுதியின் பரப்பு 60 cm². அதன் வில்லின் நீளம் 20 cm எனில் ஆரம் காண்க. வட்டக்கோண பகுதியினுடைய பரப்பளவுக்கு நம்ம 2 ஃபார்முலா சொல்லியிருப்போம். ஒன்று a = θ/360 × πr². இன்னொன்று a = l × r/2. இங்கே பரப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 60. அப்போ a வந்து 60, l வில்லின் நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 20 இன்ட்டு r தெரியாது /2. 1 2 2 20, 0 0 கேன்சல் ஆகிடும். அப்போ r = எவ்வளோ நிற்குதுன்னா 6 சென்டிமீட்டர். ரொம்ப ஈஸி தான் பாருங்கள். என்ன ஒன்றுனா அந்த ஃபார்முலா கரெக்டாக தெரியணும். சரிங்களா? அடுத்ததாக 123 18 மனிதர்கள் ஒரு வேலையை 20 நாட்களில் முடிப்பர். அதே வேலையை 24 மனிதர்கள் முடிக்க தேவையான நாட்கள். 18 பேர் 20 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 18 இன்ட்டு 20, ஏன்னா PhD/W அந்த ஃபார்முலா ஈக்குவல் இந்த பக்கம் 24 மனிதர்கள் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க, டேஸ் கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், 5 நாங்க 20, 6 நாங்க 24, 1 6 6, 3 6 18. அப்போ மீதி இருக்கிறது 3 5. அப்போ 3 5 15. அப்போது அவங்க எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னா 15 நாட்களில் முடிப்பார்கள். முடிச்சு பாருங்கள். சரிங்களா? அதுதான் 124. இந்த 2 கேள்வியும் வால்யூமிலிருந்து ரேஷியோவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:7, உயரங்களின் விகிதம் 5:4 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம்னு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 πr²h. 2 கூம்போட கன அளவுன்றதால 2 பக்கமும் 1/3 πr²h தான். இல்லை ஏதாவது காமனாக இருந்தால் கேன்சல் பண்ணிடலாம். காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸு 1/3 1/3 பைங்கிறதும் நம்பர் தான், கேன்சல் ஆகிடும். ஆரும் ஹெச்சும் கேன்சல் ஆகாதானே எடுத்துகிட்டு ஆரம் விகிதமும் வேறு வேறு பாருங்கள். ஃபஸ்ட்டு கூம்புக்கு ஆரம் ஃபஸ்ட் இருக்கிறது 2. அப்போ r² அப்படிங்கிறதால 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு கூம்புக்கான உயரம் 5 ஈஸ்ட்டு. அதே மாதிரி ரெண்டாவது கூம்புக்கான ஆரம் 7, r²ன்றதால 7 இன்ட்டு 7 இன்ட்டு அதோட உயரம் 4. கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 2 4,
4 கேன்சல். ஏன்னா ஈஸ்ட் தானே, ரேஷியோன்னா மேலே கீழே இருக்குன்னு அர்த்தம். கேன்சல் பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணலாம். அப்போ மீதி இங்கே 5 இருக்கும், இங்கே 7 7 49 இருக்கும். ஸோ ஆன்சர் 5:49, ஆப்ஷன் சி. ஓகேவா? அடுத்த 125. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2, உயரங்களின் விகிதம் 5:3 ஏனெனில் அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம். இங்கே பாருங்கள், உருளை கொடுத்துருக்காங்க. நம்ம இது எல்லாத்துக்குமே கன அளவு, வலைபரப்பு, மொத்த புறப்பரப்புக்கெலாம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். கரெக்டாக? உருளையினுடைய வலைபரப்புக்கான ஃபார்முலா 2πRh. 2 உருளைங்கிறதால இதுவும் 2πRh. ஸோ 2 பக்கம் எது கேன்சல் ஆகிடும்னா 2π கேன்சல் ஆகிடும். ஃபஸ்ட்டு உருளைக்கான ஆரம் 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கான உயரம் 5 ஈஸ்ட்டு, ரெண்டாவது உருளைக்கான ஆரம் 2 இன்ட்டு ரெண்டாவது உருளைக்கான உயரம் 3 3 3 கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது 5:2, ஆப்ஷன் ஏ. சரிங்களாமா? ஸோ இதுதான் நேற்று கேட்ட 5 கேள்விகளுக்கான விடைகள். மொத்தமாக இதோட 125 கேள்விகள் முடிஞ்சிருக்கு நேத்தியோட. இன்றைக்கி அடுத்தது பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 26வது நாளுக்கான வினாக்கள். 126. ஏ என்ற குழாய் ஒரு தொட்டியை 24 நிமிடங்களிலும் பி என்ற குழாய் 48 நிமிடங்களிலும் நிரப்பும். இரு குழாய்களும் காலை 8:14 மணிக்கு திறந்துவிடப்படுகிறது எனில் தொட்டி எத்தனை மணிக்கு நிரம்பும்? அடுத்தது 127. ஒரு குழாய் தொட்டியை 20 நிமிடங்களில் நிரப்பும். தொட்டியில் உள்ள துளையினால் அந்த குழாய் தொட்டியை நிரப்ப 25 நிமிடங்கள் ஆகிறது. தொட்டி நிரம்பி இருந்தால் அந்த துளையினால் தொட்டி நீர் எவ்வளவு நேரத்தில் காலியாகும்? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். சரியா? அடுத்தது 128. ஏபிசி என்ற குழாய்கள் முறையே ஒரு தொட்டியை 10, 4, 20 மணி நேரங்களில் நிரப்பும். 3 குழாய்களும் ஒரே நேரத்தில் திறந்து விடப்பட்டால் தொட்டி நிரம்ப எவ்வளவு நேரம் ஆகும்? 129. பிக்யூஆர் குழாய்கள் முறையே 12, 15, 20 நிமிடங்களில் ஒரு தொட்டியை நிரப்பும். 3 குழாய்களும் சேர்ந்து நிமிடத்திற்கு 25 லிட்டர் தண்ணீர் வீதம் தொட்டியை நிரப்பினால் தொட்டியின் கொள்ளளவு என்ன? 130. ஒரு குழாய் ஒரு தொட்டியில் 5/8 பங்கு நீரினை 1 மணி நேரத்தில் நிரப்பினால் மீதமுள்ள தொட்டி நிரம்ப எவ்வளோ நேரம் ஆகும்? இதில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே டைம் அண்ட் ஒர்க், அந்த தொட்டி நிரப்புற மாதிரியோ இல்லை ஆட்கள் வேலை செய்கிறது மாதிரியோ அதை வச்சு கேட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஷின் தான். எல்லாமே டிஎன்பிஎஸ்சிலையும் டிஆர்பிலையும் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய கேள்விகள். இதுக்கு ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர்ஸை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கான விடைகளை சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.